இந்த நாள்ல நம்ம சுவர் அப்படின்ற தலைப்புல நம்ம தியானிக்க போகிறோம். அந்த சுவருக்கு பேர் புலம்பலின் சுவர், புலம்பலின் சுவர். 7 அதிசயங்களில ஒரு அதிசயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சீன பெருஞ்சுவர். எது கட்டினாங்கன்னா அந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு, எதிரிகள் தேசத்தை படையெடுத்து சூழாதபடிக்கு மிகப்பெரிய ஒரு வால், உலகத்துல மிகப்பெரிய ஒரு வால் அப்படி சுவர் சொன்னா சீன பெருஞ்சுவர். டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு ஜனாதிபதி அவர் என்ன பண்ணாரு, எங்க தேசத்தை சுத்தி நாங்க பெரிய ஒரு சுவர் கட்ட போகிறோம். ஜெர்மன் தேசத்தை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெர்மன் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு சுவர் காணப்பட்டது. போன நூற்றாண்டுல தான் ஜெர்மனிகள் சேர்ந்து அந்த சுவரை இடித்து விட்டார்கள். சில இடங்களில் சுவர் பாதுகாப்பா இருக்கிறது, சில இடங்களிலே சுவர் பிரிவினை உண்டாக்குகிறது. பிரான்ஸ் தேசத்திலிருந்து பாஸ்டர் C.A. ஜான் கிளமெண்ட் அவர்கள். இவரின் வல்லமையான தேவ செய்திகளை கேட்கவும் சத்தியத்திற்குள் வளரவும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளா, உங்கள் அன்பு பாஸ்டர் C.A. ஜான் பிரான்ஸ்ல இருந்து நான் பேசுறேன். உங்களுடைய பேசும்படியாய் நான் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவன் என் இருதயத்துல போட்ட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை சகோதரி வாசிக்க கேட்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றாண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்பதாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றாண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த நாள்ல நம்ம சுவர் அப்படின்ற தலைப்புல நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. சுவர் எதுக்கு நம்ம போடுவோம்? நம்ம வீட்டை சுத்தி பாதுகாப்பிற்காக சுவர் போடப்படும். ஓகேங்களா? ஒரு வீடு பாதுகாப்பா இருக்குன்னா அதை சுத்தி ஒரு அரண், ஒரு சுவர் பெரிய போட்டால் திருடர்கள் வராமல் இருப்பார்கள். நமக்கு பாதுகாப்பை அந்த சுவர் நமக்கு கொண்டு வரும். இன்னைக்கு நீங்க இஸ்ரவேல் தேசத்தை பாத்தீங்கன்னா அங்க ஒரே ஒரு வால் மட்டும் காணப்படுது. நீங்க கவனிச்சுக்கோங்க, இஸ்ரவேல் தேசத்தை பாத்தீங்கன்னா அந்த ஒரு புலம்பலின் சுவர் அப்படின்னு பேர் அந்த சுவற்றுக்கு. அங்க போய் இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் அந்த சுவத்தை பார்த்து புலம்பி ஜெபிப்பாங்க, அழுவாங்க. அந்த சுவருடைய இடுக்குல அந்த இடத்துல நிறைய விண்ணப்பங்கள் எழுதி வைப்பதை நீங்க யூடியூப்ல அல்லது இஸ்ரவேல் தேசத்துக்கு போனவர்கள் நீங்க பார்க்க முடியும். அந்த சுவர் எதை குறிக்கும் தெரியுமா? அந்த சுவருக்கு பேர் புலம்பலின் சுவர், புலம்பலின் சுவர். ஏன் தெரியுங்களா? அந்த சுவர் சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய ஒரே ஒரு சுவர் மாத்திரம் இருக்குது. ஆலயத்தை பாபிலோன் இடித்து போட்டார்கள். தானியேல் புஸ்தகத்து வழியை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனா அந்த சுவர் மாத்திரம் தனித்து இருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கை திரும்ப அந்த ஆலயம் கட்டப்படும் அப்படின்பதாக அந்த சுவரை குறித்து நீக்கு அந்த சுவரை போய் இப்படி முட்டி ஜோம் பண்ணுவாங்க யூதர்கள். எல்லா மார்க்கத்தாரும் போய் அங்க நின்று ஜோம் பண்ணுவாங்க. தேவன் அந்த இடத்துல பேசினா அந்த இடத்துல தேவனுடைய கண்கள் என்னாலும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமா இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால அந்த சுவத்துக்கு பேர் புலம்பலின் சுவர். பாபிலோன் இடிச்சு விட்டாங்க, அந்த சுவர் மாத்திரம் அந்த தேசத்துல இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே 7 அதிசயங்களில ஒரு அதிசயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சீன பெருஞ்சுவர். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வால். அதிசயங்களில 7 அதிசயங்கள் அது ஒரு அதிசயமாய் திகழ்கிறது. அந்த சுவத்தினுடைய நீளம் எவ்வளவு தெரியுங்க? 4000 மைல் அப்படின்பதாக சொல்லுகிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சுவர் தான் சீன தேசத்துல போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சில இடங்கள் அது உடைந்து இருக்கிறது. எது கட்டினாங்கன்னா அந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு, எதிரிகள் தேசத்தை படையெடுத்து சூழாதபடிக்கு அது ஒரு அரண் பட்டணமாய் காணப்படும். மிகப்பெரிய ஒரு வால், உலகத்துல மிகப்பெரிய ஒரு வால் அப்படி சுவர் சொன்னா சீன பெருஞ்சுவர். அந்த சுவர் இன்னைக்கு வரைக்கும் அது காட்சி பொருளா பாதுகாக்க வைத்திருக்காங்க. அப்ப சுவர் எதை குறிக்கிறது? ஒரு பாதுகாப்பை நமக்கு குறிக்கிறது. போன ஆட்சியில கூட அமெரிக்க தேசத்துல டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு ஜனாதிபதி அவர் என்ன பண்ணாரு, எங்க தேசத்தை சுத்தி நாங்க பெரிய ஒரு சுவர் கட்ட போகிறோம் அப்படின்னு அவர் நிறைய நிதிலாம் திரட்டி வேலைகள் ஆரம்பிச்சார். ஏன்னா அந்நிய தேசத்தில் இருக்கிறவர்கள் சில தவறான காரியங்கள் அந்த தேசத்து வழியே போதை வஸ்துகள் கடத்தப்படுகிறது. ஏன்னா இந்த போலீஸ் வழியா அவங்களை வர முடியாது, அந்த தேசத்துக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த தேசத்தின் வழியே நாங்க நிறைய கஞ்சாக்கள் நிறைய கடத்தப்படுகிறது. அதனால தேசத்துக்கு யாரும் அன்னைக்குள்ளே வராதபடி அவர் மதில் சுவர், பெரிய சுவர் அமைப்பதற்காக அவர் நிதி திரட்டி அவர் வேலையை ஆரம்பித்தார். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போல ஜெர்மன் தேசத்தை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெர்மன் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு சுவர் காணப்பட்டது.
ரெண்டு ஜெர்மனி பிரிக்கிற ஒரு தேசம், கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி அப்படின்னு சொல்லி அது மிகப்பெரிய ஒரு வால் காணப்பட்டது. ஆனா அந்த வால் மிகப்பெரிய ஒரு வால். சமீபத்துல தான் ஒரு போன நூற்றாண்டுல தான் ஜெர்மனிகள் சேர்ந்து அந்த சுவரை இடித்து விட்டார்கள். எப்பொழுது அந்த சுவர் தகர்க்கப்பட்டதோ அதுக்கப்புறம் ஜெர்மன் தேசம் பொருளாதாரத்துல உயர்ந்தது, படிப்புல உயர்ந்தது, எஜுகேஷன்ல உயர்ந்தது, எல்லா விதத்துல உயர்ந்தது. சில இடங்களில் பிரிவினை சுவர் அது பிரிவினை உண்டாக்கினுச்சு. சோ அங்க இருக்க ஜெர்மனியர்கள்லாம் சேர்ந்து அந்த சுவரை உடைப்பதற்காக திட்டமிட்டு எல்லாரும் அந்த சுவரை உடைத்து விட்டார்கள். இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சில இடங்களில் சுவர் பாதுகாப்பா இருக்கிறது, சில இடங்களிலே சுவர் பிரிவினை உண்டாக்குகிறது. சோ இதன் அடிப்படையில இன்றைக்கு கர்த்தருடைய சத்தியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதனாலதான் வேதம் சொல்லுவது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றாண்டைகளில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். சுவரின் மேல் படரும். ஒரு சுவத்துல செடிகள் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அந்த வீடு, பார்க்க ரொம்ப அதிசயத்தக்க விதமா இருக்கும். அதனால்தான் சுவரின் மேல் படரும் அப்படின்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னொரு பகுதி கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்க தெளிவா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான். எப்படிப்பட்ட சுவரை வைக்கிறாங்களா? மண்ணால் ஆன ஒரு சுவரை வைக்கிறாங்க. சுவருக்கு பலம் இருக்காது, அந்த சுவரில் பாதுகாப்பு இருக்க முடியாது. ஆனா மண் சுவரை வைத்தது மாத்திரம் இல்லாமல் இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். சாரமில்லாத சாந்து என்றால் சிமெண்ட். அந்த சாரம் இல்லாத அது எக்ஸ்பைரி ஆச்சு, அந்த சிமெண்ட்டுடைய வேலை டேட் முடிஞ்சு போயிடுச்சு. ஏற்கனவே வைத்தது மண் சுவர், ஆனா அதுக்கு மேல அவங்க பூசுகிறார்கள் சாரம் இல்லாத ஒரு சாந்து. சமாதானம் இல்லை என்று சொல்லி சில வேலைகளை சில தேவனுடைய ஊழியர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். சில வேலைகளை சில பேர் பாவம் செஞ்சிருக்காங்க. அவங்க எச்சரிப்பதற்கு பதிலாக அவர்களுடைய நலனுக்காக சில பேர் தவறாய் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள், பொய்யான சத்தியத்தை போதிக்கிறார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் அவர்கள் ஆட்களை சேர்த்து கொண்டு, ஆமா கர்த்தர் பேசினாரு அது உண்மை அப்படின்னு சொல்லி சாரமில்லாத சார்ந்து அவங்களும் அவங்களுடைய கனிகளற்ற ஒரு வாழ்க்கை. அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சாட்சி ஜீவியம் வேதத்தின்படி இருக்காது, சாட்சியான ஒரு வாழ்க்கை இருக்காது, சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்நேரத்திலே மனுஷர் கைவேலைகள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்போ சில பேர் கர்த்தரை எச்சரிப்பதற்காக அந்த சுவத்துல அது ஒரு கையுறுப்பு எழுதுறது, அவனை எச்சரிப்பதற்காக, அவனுடைய குற்றத்தை நிரூபிப்பதற்காக. அதனால யூதர்கள் கலாச்சாரத்துல சுவர் மிகவும் பிரதானமாய் காணப்படுகிறது. அந்த ராஜா உணர்த்துவதற்காக கூட அந்த ஒரு கையுறுப்பை என்று அந்த சுவத்தில் எழுதுவதாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும். கல்லு சுவத்திலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். கர்த்தரை எப்படிலாம் கூப்பிடுமா? கல்லு கூட அந்த சுவத்திலிருந்து கர்த்தரை கூப்பிடுமா? அந்த மச்சு, அந்த கதவு நிலைக்கால் அது கூட சாட்சியிடும் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே. அவர் எப்படி எச்சரிக்கிறார், எப்படி அவர் திட்டுகிறார்? வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார். இப்ப யூதருடைய கலாச்சாரத்துல சுவர் மிகவும் பிரசித்தி பெற்றதாய் காணப்படுகிறது. கையுறுப்பு செவுத்தில் எழுதினது என்பதாக வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவன் சுவரில் ஏறுகிற கொடி என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர். அப்படிதான் அந்த நாட்களிலே ஏசினார்கள், திட்டினார்கள், யூதருடைய கலாச்சாரம். இதை வைத்து இன்னைக்கு நான் உங்களோடு கூட சில சத்தியங்களை உங்களோடு கூட நான் பேச நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்லுகிற ஒரு காரியத்துக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சகோதரி வாசிக்க கேட்கலாம்.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு எசேக்கியா என்கிற ஒரு ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து அவனை நோக்கி எசேக்கியா ராஜாவை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர். மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நல்லா கவனிங்க. அல்லது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா 2 நாளாகம புத்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுக்கு பயந்து அரசாங்கம் பண்ணின, நல்ல கவர்மெண்ட் பண்ணின ஒரு ராஜா. அவர் நாட்களில் தான் பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. நிறைய நீர்க்காலங்களை உருவாக்கினார் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எசேக்கியா ராஜாவை குறித்து நல்ல ஒரு ராஜா, தேவனுக்கு பயந்து ஒரு ராஜா, தேவனுக்கு பயந்து ஒரு ஆட்சி செய்தார். சனகரிப் அப்படி என்கிற ஒரு ராஜா இவருக்கு விரோதமா எழும்பின பொழுதும், சனகரிப் என்கிற ஒரு பொல்லாத ஒரு ராஜா, இந்த ராஜாவை அழிக்கும்படியா இஸ்ரவேல் பட்டணத்தை அழிக்கும்படியா எழுப்பின பொழுதும் உடனே ஆண்டோட சமூகத்துல போய் விழுந்து கிடந்து செபிச்ச ஒரு மனுஷன், தேவன் தேடின ஒரு மனுஷன். அவ்வளவு நல்ல சாராம்சங்கள், அவ்வளவு நல்ல குவாலிட்டிஸ் அந்த ஊழியக்காரர்கிட்ட காணப்பட்டது, அந்த ராஜா கிட்ட காணப்பட்டது. இவரை குறித்து இவர் நிறைய தவறான பெண்கள்கிட்ட போனாரு, மற்ற காரியங்கள் இடம் கொடுத்தார் என்பதாக வேதம் சொல்லவில்லை. அதனால இவர் வேதம் சொல்லுது. ஆனா இப்படிப்பட்ட ராஜாவுக்கும் ஒரு துர்ச்செய்தியை கர்த்தருடைய ஊழியக்காரர் கொண்டு வருகிறார். அது ஏசாயா மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாள் பொய்யாய் போகாது. ஏன்னா அப்பேற்பட்ட தீர்க்க தரிசனங்களை தான் ஏசாயா சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. அதுவும் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இது 4 சுவிசேஷம். வேதாகம கல்லூரி பேர் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது சுவிசேஷ புஸ்தகமாக பண்டிதர்கள் கருதுகிறார்கள். இது நீங்க வேதாகம கல்லூரியில போய் வாசிச்சா நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். சோ அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி இந்த எசேக்கியா ராஜா கிட்ட வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்ப அவன் வியாதி வந்து சாதாரண ஒரு வியாதி கிடையாது, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. அல்லேலூயா. அப்ப மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, ஏதோ ஒரு சின்ன ஒரு தலைவலியோ அல்லது வயிற்று வலியோ அல்லது ஒரு சுகவீனம் இல்லாத ஒரு வியாதி இல்ல. வேதம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மரணத்துக்கு ஏதுவாய் காணப்பட்ட ஒரு வியாதி. சோ ராஜாவே, நீங்க மரித்து போகிறீங்க, உங்களுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க. சோ நீங்க உங்க அரசாங்கத்தை ஜாக்கிரதைப்படுத்துங்க. அடுத்த தலைமுறையில அரசாங்கத்துல யாரை கொண்டு நிறுத்தணும் அப்படின்றதாக ஆயத்தப்படுத்துங்க. ஏன்னா இந்த எசேக்கியா ராஜாக்கு தீர்க்கதரிசி உரைக்கும் போது அவருக்கு பிள்ளைகள் பிறக்கல. இந்த தீர்க்கதரிசி உரைத்து 3 வருடம் கழித்து தான் மனாசே என்ற ஒரு குமாரன் பிறந்தார் என்பதாக பண்டிதர்கள் கருத்துகிறார்கள். சோ இவர் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இவருக்கு எந்த ஒரு பிள்ளையும் பிறக்கல. சோ ராஜாவை வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கப்பா, நீங்க ராஜாவா இருக்கீங்க. சோ நீங்க மரிச்சு போகிறீங்க, அடுத்த ஒரு ராஜாவை நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. சோ இன்னும் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை தேசத்தை சீர்படுத்துங்க என்பதாக இந்த ராஜாவுக்கு ஒரு துர்ச்செய்தியை கொண்டு வருகிறார் கர்த்தருடைய ஊழியக்காரன். நமக்கு ஒரு துர்ச்செய்தி வருகிறது, ஆண்டவர் நம்மோடு கூட சில வேலைகள் பேசுகிறார். நம் இறுதி எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஒரு ஊழியக்காரனே அவன் சொல்லுகிறார், ஐயா உன் பிள்ளை மரிச்சு போயிடும், உனக்கு இப்படிப்பட்ட வியாதியை கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு தீங்கு வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது கர்த்தருடைய பிள்ளையே? உடனே நம்ம கோபத்துல ஆண்டவரை தூஷிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறதை நிறுத்திடுறோம், தேவனை தேடுது நிறுத்த. ஒரு கஷ்டம் வரக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, சின்ன ஒரு போராட்டம் வரக்கூடாது, சின்ன ஒரு உபத்திரம் வரக்கூடாது. உடனே நம்ம ஆண்டவரை தூஷிக்கிறோம், உடனே ஆண்டவர் மீது கோபம் கொள்ளுகிறோம், ஊழியம் செய்வதை நிறுத்தி விடுகிறோம், தேவனுடைய ஜனங்கள் ஐக்கியமாக இருப்பதை நிறுத்தி விடுகிறோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவதை நம்ம நிறுத்தி விடுகிறோம். ஆனா இந்த ராஜா ஒன்று செஞ்ச ஒரு காரியம், ராஜாவா இருந்தாலும் ஒரு வியாதிப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே நம்ம ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் போய் பார்ப்போம். ஆனா இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணினார் தெரியுமா? ரொம்ப அருமையாய் அந்த வேத வசனம் தெளிவா சொல்லுது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு, எதிர்ப்புறமா யூதருடைய கலாச்சாரம், எதிர்ப்புறமாய் திருப்பி சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, நல்லா கவனிங்க, அவனுக்கு ஒரு துர்ச்செய்தி வருகிறது. நீதிமன்ற துர்ச்செய்தி கண்டு பயப்படாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது நீதிமொழிகள்ல. சோ துர்ச்செய்தி வருகிற போது உடனே எசேக்கியா செஞ்ச வேலை, ஐயா என் அரசாங்கத்துல எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா, வாங்க 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 உடம்பு பாருங்க அப்படின்னு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கட்டளை கொடுக்கல. ராஜா அல்லது அந்நிய தேசத்துல, அங்க பெரிய தேசத்துல, அது இந்த தேசத்தோட பிரசித்தி பெற்ற தேசம், அங்க நல்ல மருத்துவம் இருக்காங்க, சோ அந்த மருத்துவ குழுவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லல. இவர் ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷன். உடனே அவர் சுவர்புறமாய் திருப்பி கொண்டு அதான் ஜெபிக்கிறார். உடனே ஜெப அறைக்கு போகிறார் கர்த்தருடைய பிள்ளையே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறா. ஏதோ ஒரு வியாதி நம்ம அறியாமல் வந்து விட்டது, ஏதோ ஒரு மோசம் நடந்து விட்டது, ஏதோ கஷ்டம் நடந்து விட்டது.
நம்முடைய அனுபவம் எப்படி இருக்குது? உடனே ஜெபிக்க நம்ம போகணும். ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கா கர்த்தருடைய பிள்ளையே? சில வேளைகள் நம்ம எதிர்பார்க்காத விதமாய், யோபின் வாழ்க்கை எதிர்பார்க்காத விதமாய் சில ஆபத்துகள் நேரிடலாம். ஆனா நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கு? எசேக்கியாவுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு வந்த வியாதி சாதாரண ஒரு வியாதி இல்ல. இங்க தொடர்ந்து அந்த 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 பகுதி வாசிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் அவருக்கு அனுமதித்த வியாதி என்ன வியாதி தெரியுங்களா? பிளவை வியாதி. அதாவது நீங்க மற்ற மொழிகளில வாசிச்சு பாத்தீங்கன்னா கேன்சர். உலகத்திலே அந்த கேன்சரை அறிமுகப்படுத்தினவர் எசேக்கியா ராஜா தான். அதுக்கு முன்னதாக யாருக்குமே கேன்சர் வியாதி வந்ததாக யாருக்கும் தெரியாது, மருத்துவர் கண்டுபிடிக்கிறார். சோ உலகத்துக்கே ஒரு கொடிய ஒரு வியாதி அறிமுகப்படுத்தினது இந்த எசேக்கியா ராஜா. அப்பேற்பட்ட ஒரு வியாதி, மருந்து கிடையாது. சோ எசேக்கியாவுக்கு தெரியும் ஆண்டவர் விட்டால் ஒரு நாதை கிடையாது, ஆண்டவர் விட்டால் ஒரு வழி கிடையாது என்பதாக. உடனே அவர் ஜெப அறைக்கு போகிறார். தன் முகத்தை சுவர் புறமாய் திருப்பி கண்டு, கர்த்தாவே, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கலாம், வியாதி வந்திருக்கலாம், மருத்துவர் கைவிட்டு இருக்கலாம், நம்முடைய கரத்தை மீறி எல்லாம் நடந்து போயிருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது தெரியுமா? ஜெபஜீவியம். ஜெபி தேவனுடைய பிள்ளையே, மனிதனால் கூடாதது ஜெபத்தால் சாதிக்க முடியும். நீ முழங்கால் படியிட்டா பிசாசு நடுக்குவான். நீ முழங்கால் படியிட்டா தேவன் நிச்சயம் பதில் தருவார். நீ அவன் ரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு பிள்ளை ஆகிய சோர்ந்து போகாதே. நடக்கிற காரியங்கள் கண்டு பயந்து விடாதே. ஒருவேளை வியாதியுடைய தாக்கம் அதிகமா இருக்கலாம், மருத்துவடைய அறிக்கை நமக்கு நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், மற்றவர்கள் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கு எசேக்கியாவுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. அவன் சுவர்புறமாய் திரும்பி கொண்டு வாசிக்கலாமா? 3ஆம் வசனத்தை. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் தன்கிட்ட நல்ல காரியத்தை சொல்றான். ஆண்டவரே, நமக்கு உண்மையா திறந்த ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வீடியோ பார்க்கிற நீங்க எவ்வளவு ஜெபிச்சிருப்பீங்க, எவ்வளவு ஊழியத்தை செய்திருப்பீர்கள், எவ்வளவு ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியம் உபவாசத்தை ஜெபிச்சிருக்கீங்க, டச் கொடுத்திருப்பீங்க, சபையில ஊழியம் செஞ்சிருப்பீங்க, சபையில கூட்டியிருப்பீங்க, பெருப்பீங்க, எத்தனை பேருக்கு நற்செய்தியில் அறிவிச்சிருக்கீங்க, எத்தனை வீடுகளுக்கு சுவிசேஷம் சொல்லி எத்தனை பேருக்கு ஜெபிச்சிருப்பீங்க. நற்காரியத்தை சொல்லி ஆண்டு கேள்வி, சபை இவ்வளவு உண்மையா இருந்த ஆண்டவரே, என்னுடைய கரங்களில் நீதி கேடு கிடையாது ஆண்டவரே, நான் உத்தமமாய் பின்பற்றின ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மைத்தானே தேடினேன். ராஜா இருந்தோம், அவங்களுக்கு நல்ல குணங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் இருந்தான். அவன் மிகவும் அழுதான் கர்த்தருடைய பிள்ளையே, அவன் மிகவும் அழுதான். அவன்கிட்ட இருக்க நல்ல குவாலிட்டிலாம் சொல்லி ஜெபிக்கிறான். சப்பா, இவ்வளவு உண்மையாக நினை கர்த்தாவே, எனக்கு ஏன் இந்த வியாதி? கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒருவேளை உண்மையா இருந்திருப்பாய், நீ ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்திருப்பாய், மற்றவங்களுக்கு போல நீ பயப்படாமல் ஆண்டவருக்கு பயந்து நடுங்கின ஒரு தேவ பிள்ளை தான். ஆனாலும் ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் அனுமதித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாய் பற்றிக்கொள். ஆண்டவருக்கு விலகி ஓடாதே, நீ ஊழல் செய்வதை நிறுத்தி விடாதே, நீ ஜெபிப்பதை நிறுத்தி விடாதே, தேவனுக்கு பக்தியாய் நிறுத்தி விடாதே. எசேக்கியா அதான் செய்தார். சுவர்புறமாய் திருப்பி அப்படின்னு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஜபத்தை நிறுத்தி விடாதே கர்த்தருடைய பிள்ளையே, ஜபத்தை நிறுத்தி விடாதே. நீ முழங்கால் படிட்டு ஜெபி. ஆண்டவருக்கு எவ்வளவு பக்தி வைராக்கியம் காண்பித்தார், அதெல்லாம் சொல்லி ஜெபி. ஆண்டவரே, எவ்வளவு ஜெபிச்சிருக்கான், இவ்வளவு வாசிச்சிருக்கான் ஆண்டவரே, இவ்வளவு தசமா காணிக்க ஊழியத்தை தாங்கி இருக்க ஆண்டவரே, யாராலும் இப்படி செஞ்சிருக்க, அவ்வளவு பக்தியை வாழ்ந்தேன். ஏன் எசேக்கியா மிகவும் அவன் அழுதான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லு கர்த்தர், அவன் அழுதான். ராஜாவா இருந்தோம், என்ன செய்வதுன்னு தெரியலையே ஆண்டவரே, எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல, நான் ராஜாவுக்கு ஆளுவது எப்படி, சிறு வயசுல மறிச்சு போவேனே. அவன் மிகவும் அழுதான். கர்த்தர் அழுது கொண்டு இருக்கிறாயோ, நீங்க அழுது கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு அநேக ஜெபத்தை மறந்துட்டு ஆண்டவர் ஏன் ஆண்டவர் அனுமதிச்சா நீ கேள்வி கொண்டு இருக்கிறாயோ. அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லி வாசிக்கலாமா? அடுத்த வசனத்தை, 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீ திரும்பி போய். ஆண்டவர் எசேக்கியாவை அழுது கொண்டிருக்கிறதை பார்த்துட்டு அவன் கண்ணீர் தேவனை உருக செய்து விட்டது. அவனுடைய ஜபம் தேவனை மனதிற்கு வச்சிருச்சு. உடனே ஆண்டவர் சொல்றது, ஏசாயா திருக்கத்தை பார்த்து, திரும்பி போ, என் மகன் கதறுகிறான், என் மகன் அழுகிறான், என் மகனுடைய பிரச்சனை பெருசா இருக்கு, வியாதி பெருசா இருக்கு, நான் தான் அனுமதிச்சேன். ஆனா அவனுடைய ஜபம், எசேக்கியாவுடைய ஜபம் தேவனை உருக செய்துச்சு, தேவனை அழ செய்துச்சு, தேவனை மனதிற்கு செய்ய வச்சுச்சு. கர்த்தருடைய பிள்ளையை ஜபத்தை நிறுத்திடாது. உடனே கர்த்தர் சொல்றார், நீ திரும்ப போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, எசேக்கியா என்கிற ராஜாவை என் மகனை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவர் கேட்கிற வீடியோ இந்த செய்தி கேட்க கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார்.
ஆண்டவருக்கு பக்தியை ஊழியம் செய்தே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஓடி ஓடி தேவ சுவிசேஷத்தை தேவன் ராஜ்யத்தை அறிவித்தாய் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருக்கு உற்சாகமே காணிக்க கொடுத்து ஊழியத்துடைய சபையை தாங்கினாய், சப்போர்ட் பண்ணினாயோ, எத்தனையோ ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்தாயோ, எத்தனையோ ஜனங்களுக்கு கர்த்தருக்கு வைராக்கம் என்று பக்தி வைராக்கம் சுவிசேஷத்தை அறிவித்தாயே கர்த்தருடைய பிள்ளையே. எவ்வளவு பண உருக்கமாய் உண்மையை ஆலயத்திலிருந்து ஊழிய செய்ய ஊழியத்துக்கு கீழ்ப்படுத்தி இருந்தாய் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன்னை பார்த்து வீடியோ பேக்க உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் ஜெபத்தை கேட்டா கர்த்தர் சொல்லுவா. அல்லேலூயா சொல்லுவோமா? நீ ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஜெபத்தை நான் கேட்டேன். உன் ஜெபத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளையே, உன் அழுகையை நான் பார்த்தேன், உன் உண்மையை பார்த்தேன், உன் உத்தமத்தை பார்த்தேன், உன் நீதியை பார்த்தேன், உன்னுடைய பயபக்தியான வாழ்க்கையை பார்த்தேன், உன் குடும்பமாய் தேவனுக்கு பயந்து வாழ்கிறத பார்த்தேன். உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் அழுகையை நான் கேட்டேன், உன் அந்தரங்கத்துல உன் ஜெபச்சி அழுகிறதை கர்த்தர் சொல்லுங்க. அதை நான் கேட்டேன், அதை நான் பார்த்தேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ காணாதொரு போல கடந்து போகிற உன்னுடைய ஜெபத்தை பார்த்து ஏதோ குருட்டாண்டவரை போல இல்ல, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். உன்னுடைய காதால உன்னுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்து உன் ஜெபத்தை கேட்டு இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நான் ஆண்டவர் சொல்ல உன்னை குணமாக்குவேன். இந்த வியாதியில் இருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றேன், நான் உன்னை குணமாக்குவேன். உன் தாயுடைய கண்ணீரை பார்த்து உன் பிள்ளைய வியாதியை நான் குணமாக்குவேன். உன் குடும்பத்தில் இருக்க வியாதி நீக்குவேன் கர்த்தர் சொல்ல உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்க சீக்கிரத்தை ஆலயத்துக்கு போயிடுவாப்பா. ஆமென். ஒருவேளை வியாதி படுக்கையில் இருக்கிற ஆலயத்துக்கு போக முடியலையே, முன்னை போல என்னால ஊழியம் செய்ய முடியல, இந்த வியாதி என்னை இப்படி தாக்கி விட்டு சொல்லலாம். கர்த்தர் சொல்ல சீக்கிரத்திலே நீ ஊழியம் செய்ய போகிறார், நீ ஆலயத்துக்கு போகிறார், நீ விட்ட பணியை தொடர போகிற கர்த்தர் சொல்லுகிறவனை பார்த்து விண்ணப்பத்தை கேட்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். சும்மா சொல்லல கர்த்தர், உன் ஜபத்தை கேட்ட, உன் உண்மையை கர்த்தர் பார்த்தா, உன் உத்தமத்தை கர்த்தர் பார்த்தா, நீ தேவனுக்கு பயந்து நடக்கிற அதை கர்த்தர் பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே. சோர்ந்து போகாதே. நீ நடக்கிற பிரச்சனையை பார்த்து போராட்டம் அதிகமா இருக்கலாம், வியாதி அருமையாக கொண்டு இருக்கலாம், மருத்துவடைய அறிக்கை நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் போகும்போது ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்துக்காக, மற்றவர்களை கண்ணீர் வடித்து ஜெபிச்சாயே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ல சீக்கிரத்திலே நீ சுகமாவா என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகிய ஒரு நாளும் ஜபத்தை நிறுத்தி விடாதே. அவன் ராஜாவா இருந்தோம், தீங்கு செயல், தீங்கு நற்செய்தி, துர்ச்செய்தி அவனுக்கு வரும்பொழுது உடனே அவன் சுவர்புறமாய் நோக்கி ஜெபம் பண்ண, அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் உடனே ஜெபாரை கடந்து போகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜெப ஜீவித்தை நிறுத்திடாத கர்த்தருடைய பிள்ளையே, சுவருமாய் திருப்பிக்கிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணு. நம்ம முன்பாக எந்த விதமான சிலைகளோட எந்த விதமான காரியங்களோ சுவரூபமாய் திருப்பி கொண்டா உன் ஜெப அறையில போ, நீ போய் ஜெபி 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 ஜெபி, நிச்சயம் கர்த்தர் உனக்கு பதில் தருவா. உன் பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வா. உன் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பிள்ளையே, உன்னுடைய உத்தமம் உண்மை அது தேவனை இலக்கு செய்து விட்டது. ஆகிய இசைக்கியாவை போல உன் ஜெபத்தை நிறுத்தாதபடிக்கு தேவன் நோக்கி ஜெபம் பண்ண, அந்த கேன்சர் வியாதி முற்றிலுமாய் கர்த்தர் சுகப்படுத்தினார் என்று தொடர்ந்து வருகிற அதிகார வசனங்களை நம்ம வாசித்து தெரிந்து கொள்ளலாம். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஜபத்துக்கு அவ்வளவு வல்லம் உண்டு கர்த்தருடைய பிள்ளையே. உன் வாழ்க்கை ஜபத்துக்கு அவ்வளவு வல்லம் உண்டு கர்த்தருடைய பிள்ளையே. உன் ஜபத்தை நிறுத்தி விடாதே. சோ இரண்டாவதாக ஜப சுவரை நான் காட்டி கொடுத்தோம். இரண்டாவது ஒரு சுவரை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அது என்ன தெரியும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மனுஷனை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது இங்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, தேசத்தின் மீது கோபாக்கி வராதபடிக்கு, தேசத்தின் மீது என்னுடைய கரம் வைக்காதபடிக்கு, அது பஞ்சம் என்கிற கரம், பட்டி என்கிற கரம், கொள்ளை நோய் என்கிற கரம், வியாதி என்கிற கரம் உன் தேசத்தை அழிக்காதபடிக்கு உன் தேசத்துல கர்த்தர் சொல்லுங்க சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை கர்த்தர் தெரியுங்க. இங்க ஒரு சுவரை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ல ஒரு சுவரை அடையப்பா, உன் ஜபத்தினால சுவரை அடை. ஒரு சில வருடத்துக்கு முன்னதாக அமெரிக்க தேசத்துல அந்த பெரிய டவர்ல அந்த 2-3 விமானங்கள் சேர்ந்து இடித்த பொழுது அங்க இருக்கிற ஜெப வீரர்கள் சொன்னாங்க, ஜெபக்குறியில ஓட்டை விழுந்து விட்டது, அந்த ஜெப சுவத்துல ஓட்டை விழுந்து விட்டதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சோ ஆண்டவர் சொல்லுங்க உன் சுவரை அடையப்பா. எப்படி ஒவ்வொரு சுவரை ஒரு தேசத்தை சுத்தி எல்லாம் காம்பவுண்ட் வால் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற ஒரு காரியம், எதிரிகள், அந்நிய ஜனங்கள், அந்நிய தீவிரவாதிகள் தேசத்துக்கு ஊடுருவாதபடிக்கு ஒரு பெரிய சுவர் போடப்படும். எல்லா தேசத்திலையும் ஒரு பாதுகாப்பு, ஒரு சுவர், ஆயுதம் ஏந்தின போலீஸ்காரர்கள், ராணுவ வீரர்கள் இருப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஒரு தேசத்துல அப்படித்தான் ஒரு சுவர் காணப்படும். இந்த பக்கம் கடல் இருந்துச்சு. சோ அந்த கடல் அலைகள் இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு இடையில ஒரு மதில் சுவர் போட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட தேசத்துல. ஆனாலும் அந்த மதில் சுவர் பெரிய மதில் சுவர், அந்த மதில் சுவர் வழியாக தான் அநேகர் பிரயாணப்படுவார்கள். அந்த பாலத்தை கடந்துதான் அவர்கள் அங்க போய் வேலை செய்வார்கள். காலையிலே அதிகாலை எழுந்து போவார்கள்.
இருடுவதற்குள்ள அந்த சுவர் வழியே வந்து அந்த தேசத்தில் அடைந்துடுவார்கள். சோ அந்த பகுதியில் ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருந்தான். ஆக சுவர் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த சுவர் மதில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த கடல் அலைகள் ஒவ்வொரு நாள் அடிச்சு கொண்டு இருந்தது. அதனால பெரிய மதில் சுவர் போட்டுருந்தாங்க, தேசத்தை கடல் நீர் உள்ளே வராதபடிக்கு. அந்த மதில் சுவர், அந்த தண்ணி கடல் தண்ணி அடிக்க அடிக்க அந்த சுவத்தை சின்ன ஒரு துவாரம் போடுறது ஒரு சிறு பையன் விளையாடுறது போய் அவன் பார்த்தான். சோ என்ன செய்வது தெரியாம அந்த சுவர் துவாரத்துல சின்ன கையை வச்சு அடிச்சு அந்த சுவரோடு அடிச்சு படுத்துக்கொண்டான். இரவெல்லாம் படுத்துக்கொண்ட வீட்டுல தேடுறாங்க. அந்த கையெடுத்தா அந்த சின்ன சின்ன பொத்தல் துவாரம் பெருசாய் கடல் நீர் அந்த ஊருக்குள்ள வந்து பட்டணத்தை அழித்து விடும் என்று சிறு பையன் கருதினான். சோ அந்த பக்கம் எல்லாம் 6 மணி இப்பெல்லாம் அந்த வீட்டுல அடங்கிட்டாங்க. வீட்டுல அந்த ஊர்ல தேடுறாங்க அந்த சிறுவனை காணா என்று சொல்லி. அதனால அந்த மதில் சுவரை சின்ன பையன் கரைத்து வைத்துக் கொண்டு அவன் அப்படியே அந்த மதில் சுவரை படிச்சு கொண்டான். அந்த அலை நீர் அடிக்க 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 அந்த ஈர காற்று அடிக்க அடிக்க அவனுக்கு சின்ன பையன் பாருங்க அவனுடைய சரீரம் அவங்க தாக்கு பிடிக்க முடியல. இதெல்லாம் தேடினாங்க. அந்த ஊர்ல இருக்க சொன்னாங்க இனி இரவு இருட்டியாச்சு, சோ ஒருவேளை அந்த பக்கத்துல இருப்பா நம்ம பொழுது விடிந்து நம்ம போகல அப்படின்னு சொல்லி எல்லாரும் படுத்து விட்டாங்க. அந்த பொழுது விடிந்து அந்த பக்கம் போகும்போது சிறுவன் அந்த சுவத்துல கை வச்சு படுத்து கொண்டுதான். கடல் இரவெல்லாம் அடிச்சு கொண்டு இருந்துச்சு. அதனால ஐயோ இங்கே சிறு பையன் படிச்சிருக்கான்னு சொல்லி அவன் தூக்கின பொழுது அவன் மரித்தவனாய் காணப்பட்டான். அந்த ஊரை நினைச்சாங்க. அப்பதான் அந்த கை அடைச்சு கொண்டுதான். அந்த செவுத்துல ஒரு சின்ன துவாரம் இருந்துச்சு. அந்த ஊருக்கான வச்சாங்க. கடல் தீர் அந்த பட்டணத்தை ஒழிந்து விடாதபடிக்கு, அந்த பட்டணம் முழுவதும் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு இந்த சிறுவனோடு பாதுகாத்தன்னு சொல்லி அவனுக்காக ஒரு மணிமண்டபம் கட்டினார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையா, இந்த ஆண்டவனோடு கூட பேசுகிறார். இதோ நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்கத ஒரே ஒரு மனுஷன் தேடி வந்திருக்கார். கர்த்தருடைய பிள்ளையே, பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு மனுஷனுக்கு வேதம் சொல்லுகிறது. அந்த புதிய ஏற்பாட்டுல அந்த உண்மையை தேடி வந்திருக்கிறார். இந்த தேசத்துல எத்தனை அக்கிரமங்கள் காணப்படுகிறது. இந்த கொரோனா காலம் எவ்வளவோ நீங்கள் செய்தித்தாள்களை வாசிக்கிறீங்க, நியூஸ்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். எவ்வளவா கொத்து கொத்தாய் ஜனங்கள் மறிக்கிறார்கள். எவ்வளவா தேசத்துடைய கர்த்தருடைய கோபாக்கினி வந்து இருக்கிறது. எத்தனை இடங்களில் பிணங்களை எரிக்கிறதுக்கு வசதி இல்லாம எவ்வளவு பேர் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆக்சிஜன் இல்லாம ரோட்ல அவங்க ஆக்சிஜன் வச்சு கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தேசத்துல கர்த்தருடைய கோபாக்கினி வந்து இருக்குது. எத்தனையோ பேர் வறுமையில வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பாவங்களில் அக்கிரமங்களில் உழந்து கொண்டு இருக்காங்க. ஆனா தேவ பிள்ளையை நீ செபிக்கிற ஆள் அல்லவா? அதனால கர்த்தருடைய வார்த்தை தேசத்தை நான் சுவரை அடைக்கத்தக்கத ஒரு மனுஷன் தேடி வந்திருக்கிறார். அந்த சிறு பையன் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து, தன்னுடைய ஜீவனை பணையம் வைத்து அந்த ஊரு கிராமத்தை காப்பாடுறது போல இன்னைக்கு ஆண்டவர் தேடி வந்து இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம தேசத்துக்காக செபிக்கிறாயா? எவ்வளவோ அக்கிரமங்கள் நடக்குது நம்ம தேசத்துல, எவ்வளவோ பாவங்கள், எவ்வளவோ ஊரில் சேர்க்கக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் நீ பார்க்கும்போது அரசாங்கம் இது சாதாரணமா எடுத்துக்கொண்டு இருக்குது. ஆனால் உனக்கும் எனக்கு தெரியும் இது தேவத்துல வரக்கூடிய சாபம். இது கர்த்தருடைய கரம் வைத்து, கர்த்தருடைய கோபாக்கினை, கர்த்தருடைய சாபம் வைத்திருக்கிறது உனக்கு எனக்கு தெரியுமா? தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிறாயா? கர்த்தருடைய பிள்ளையே, தேசத்துக்காக செபிக்கிறாயா? ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷன் தேடி வந்து இருக்கிறார். அந்த ஒரு மனுஷன் நீ நானே மாற மாட்டோமா? கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க வேதத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க, எத்தனையோ தேவ மனிதர்கள் தேசத்துக்கு திறப்பில் நின்றார்கள் என்று தேவனுடைய மோசே நல்ல கவனிங்க. கெஞ்சி ஜெபிக்கக்கூடிய மோசையை கர்த்தர் ஏற்படுத்தினார். போராடி ஜெபித்தான் யாக்கோபு, அழுது ஜெபித்தான் எகியமியா, உபவாசம் செய்தான் எஸ்தர், புலம்பி ஜெபித்தான் சாமுவேல், தாழ்த்தி ஜெபித்தான் தானியேல், அடுத்தவருக்காக ஜெபித்தான் யோபு, ஆவியில ஜெபிக்கக்கூடிய தாவீது. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கர்த்தர் மாறுபடியாக அவனை அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேசத்தினுடைய பாவம் மிகுதியாய் கொண்டு இருக்கிறது, உன் தேசத்துடைய அக்கிரமம் மிகுதியாய் கொண்டு இருக்குது. ஆனாலும் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கிற ஒரு மனுஷனை உன் தேசத்துக்கு மதில் சுவர் அடைக்கும்படியா கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கா. கர்த்தருடைய பிள்ளையா, நம்ம தாவீதை போல மாற முடியுமா? யோபை போல மாற முடியுமா? எஸ்தரை போல உபவாசத்தை ஜெபிக்க முடியுமா? சாமுவேல் போல புலம்பி ஜெபிக்க முடியுமா? தாவீதை போல ஆவியில் நிரம்பி ஜெபிக்க முடியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அந்த மனுஷன் நீ நானும் மாறுவோமா? கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபி. அந்த சிறுவனை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதான ஒரு சுவரை நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதும் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோமா? முன்னே தூரமா இருந்த நீங்கள் தெளிவா தேவனுடைய வார்த்தைகள், முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் முதல்ல சமீபமான தூரத்துல இருந்தேன். நான் காணி ஆட்சிக்கு புறம்பா இருந்தேன். எந்த வேத வசனம் எப்படி புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா, முன்னே தூரமாய் நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நீங்க பழைய ஏற்பாட்டை வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். மீதி ஜனங்களால் வெளியில் நின்று கொண்டிருந்தார்கள். யாரும் ஆண்டவரோடு சேர முடியாது. ஆகிய கர்த்தர் சொல்லுங்க, முன்னே தூரமாயிருந்த நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா, இயேசு ரத்தத்தால அவர் நம்ம விலைக்கிழமை வாங்கினதால இப்ப சமீபம் ஆயிட்டோம்.
சோ இப்ப எல்லாரும் ஆலயத்துல முன்னால வந்து நம்ம ஆராதிக்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்துல ஆலயத்துல வெளியில தான் ஜனங்கள் காணப்பட்டார்கள். யாருமே கடவுள்கிட்ட போக முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாடுல ஜனங்கள் தேவனை கடவுளாய் பார்த்தார்கள். கடவுள் என்றால் நீதி செய்கிறவர், கடவுள் என்றால் நீதி செய்கிறவர், பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கிறவர் தான் கடவுள். அதனால புதிய ஏற்பாட்டுல அந்த சிஸ்டத்தை கர்த்தர் மாற்றி, சோ இனி நான் உனக்கு கடவுள் கிடையாதுப்பா, இப்பொழுது உனக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், உறவு என்ன தெரியுமா, அப்பா பிதாவே கூப்பிடுகிற புத்திர சுபிகார ஆவி. இப்போ முதல் பழைய ஏற்பாட்டு கடவுளாய் காணப்பட்ட, ஆனால் இப்பொழுது தேவன் அவர் எனக்கு தகப்பனாக, நான் அவருக்கு பிள்ளையாக மாறிவிட்டார். அதனாலதான் ரத்தத்தால என்னை கழுவிட்டபடினால இப்ப நான் சமீபம் ஆயிட்டேன். சோ இப்ப ஆலயத்துக்குள்ள நீங்க முன்னாடி வந்து நீங்க ஆராதிக்கலாம். ஆலயத்துல ஆரம்பத்துல பின்பதாக இருந்து நீங்கள் இயேசு ரத்தம் எனக்கு கழுவுறதுனால கடவுளும் ஒரு பக்தன் என்கிற அந்த சிஸ்டம் மாறி கடவுள் உடைச்சிட்டு இப்பொழுது நீ என் பிள்ளை, நான் தகப்பன் என்பதாக அந்த நிலைமைக்கு வந்துச்சு. அதனால வேதம் சொல்லுது, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சமீபம் ஆயிடும். இன்னும் ஆண்டவர் என்ன தெளிவா சொல்ல விரும்புகிற வாசிங்க. எப்படி ஆண்டவர் சமீபமாக்கினாரா, நான் எப்படி கிட்ட வந்தேன் தெரியுமா, அது கடவுள் என்னென்ன செஞ்சா தெரியுங்களா, என்னென்ன கத்த நமக்கு தியாகம் பண்ணி இருக்கா, என்னென்ன சட்டத்தை நமக்கு கத்த உடைச்சு இருக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா நம்ம வாசிக்கலாம். வாசிங்கம்மா. எப்படி எனில் அவர் இயேசு அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி, அது வரைக்கும் எனக்கு சமாதானம் இல்லாத இருந்துச்சு என் வாழ்க்கையிலப்பா, அவரே எனக்கு சமாதான காரணனாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, நல்லா கவனிங்க, இரு திறத்தாரையும், அதாவது ஒரு திறம் யூத ஜனங்களை குறிக்கிறது, இன்னொரு ஜனம் புறச்சாதி நாம, இரு திறத்தாரையும் இப்ப அவர் ஒன்னாகி ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோம். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கர்த்தருடைய ஜனங்கள் அறியப்பட்டாங்க. நம்மள புறஜாதிகள், காணி ஆட்சிக்கு உட்படாதவர்கள், அவர் காணி ஆட்சிக்கு உட்பட்டவர்கள், அவங்க தான் கர்த்தருடைய ஜனங்கள் அறியப்பட்டாங்க பழைய ஏற்பாடுல. ஆனா இப்போ ரத்தத்தினால கர்த்தர் என்னை கிட்ட கொண்டு வந்து இப்ப எனக்கு அந்த கர்த்தருடைய ஜனங்கள் எனக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டார் கடவுள். இருதரத்தை ஒன்னாக்கிட்டாரு ரத்தத்தினால. இயேசு ரத்தத்தால இப்ப யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டாங்க. புறஜாதியா இருக்கிற நானும் விரட்டப்பட்ட நானும் தூரமா நானும் இப்ப இயேசு ரத்தத்தால ஒன்னாயிட்டோம். நானும் யூத ஜனங்கள் ஒன்னா இருதரத்தை ஒன்னாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகி நடுசுவரை தகர்த்து, இங்க ஒரு சுவர் பிரிவினையாக நின்ற நடுசுவரை கர்த்தர் தகர்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற பிரிவினையாய் நின்ற சுவரை கர்த்தர் உடைக்கிறார். பகையாய் நின்ற எந்த பகை தெரியுங்களா? பகை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆதாம் ஏவல் பாவம் செய்த போது சாபத்தோடு தெரிவித்துக்கிறான், உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அந்த பகையை கர்த்தர் இங்க உடைக்கிறார். அந்த பகையை கர்த்தர் உடைக்கிறார் ரத்தத்தினாலே. அது வரைக்கும் எனக்கும் அவர் கடவுளை பார்த்தேன், பக்தனாய் காணப்பட்டேன். ஆனால் இயேசுவின் ரத்தத்தாலே நான் இப்பொழுது அவருடைய மகனாய் மாறிட்டேன், அவருடைய மகளாய் மாறிவிட்டேன். இப்பொழுது எனக்கு பிரிவு என்று ஒரு சுவர் இருக்கிறது. பிசாசு எனக்கும் கடவுளுக்கும் சுவரை கட்டிவிட்டான். நான் கடவுள்கிட்ட போகாதபடிக்கு, இயேசுகிட்ட அவரை எப்பா பிதா கூப்பிடாதபடிக்கு ஒரு பெரிய மதில் சுவரை பிசாசு கட்டி வச்சிருந்தா, என் முன்னோர் செய்த பாவத்தினாலே, என் ஆதி தாய் தகப்பன் செய்த பாவத்தினாலே கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் எனக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உடைக்கப்பட்டுச்சு, வெட்டப்பட்டுச்சு. அதனாலதான் அவர் பாவம் செய்த போது அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். சோ துரத்தி விட்டபடினால ஆண்டவருக்கும் பிள்ளைகளுக்கும் கடவுளுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த மதில் சுவர், பிசாசு சுவர் மாதிரி கட்டிட்டான். இப்ப இங்க சுவர் இருந்துச்சுன்னா நீங்க பார்க்க முடியாது. சோ கடவுளை பார்க்க முடியல, யாராலையும் கடவுளை தரிசிக்க முடியல, கடவுள்கிட்ட நெருங்கி போக முடியல. கர்த்தர் பார்த்தாரு, ஐயோ என்னால் உண்டாக்கப்பட்ட மனுக்குள்ளும் இப்படி காணப்படுகிறதே, கவலைப்படுகிறதுன்னு சொல்லி அந்த பிரிவில் மது சுவரை என்னால் உடைக்க முடியாது, நான் பாவி. ஆக இயேசு என்ன பண்ணாரு, பகையாய் நின்ற அந்த சுவரை கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. யாண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு இனிமையானவர் தெரியுமா, எவ்வளவு மகிமையானவர் தெரியுமா. எனக்காக அந்த மது சுவரை கர்த்தர் உடைக்கிறார். சாதாரண சுவர் அல்ல, பிரிவின் என்ற சுவர், பிசாசு போட்டு வைத்திருந்த சுவர். ஆண்டவருடைய சேரக்கூட ஆகும்படிக்கு, அப்பா பிதாவை கூப்பிடுகிற அந்த புத்திர சுமைக்கிற ஆவி பிராதுபடிக்கு அந்த சுவரை பிசாசு போட்டபடினாலே கர்த்தர் சுவரை உடைத்தார். தன் உடன்படிக்கையின் மூலமா என்னோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். என்னோட பிள்ளைகளுக்கு அங்கீகாரத்தை கருத்து கொடுத்திருக்கேன். ரத்தத்தால மீட்கப்பட்டேன். நான் சாதாரண ஒரு மனுஷன் ரத்தத்தால மீட்கப்படல. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மாம்ச ரத்தத்தினாலே பிறவாமல் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப கடவுள் என்ன மாம்ச ரத்தத்தால சிந்தாம அவர் சொந்த ரத்தத்தினால, கடவுள் ரத்தத்தால சிந்தியும் என்னை விலைக்கிரமா அவனுடைய ஆக்கி விட்டார். இப்ப கடவுளுக்கு எனக்கும் சுவர் கிடையாது. அந்த பகை என்கிற பிரிவினை சுவர் கர்த்தர் உடைத்து விட்டான். கர்த்தர் நல்லவர். வாசிங்க. சட்ட திட்டங்களாகிய வேதம் சொல்லுகிறது. 15ஆம் வசனம், சட்ட திட்டங்களாகிய நான் கடவுள்கிட்ட போக கூடாதபடிக்கு நிறைய சட்டம் காணப்பட்டுச்சு.
மோசேயுடைய பிரமாணம் அது அழிவுக்குரிய பிரமாணம். அது அவன் பாவத்துல பேசுறத பாவம் பூமிக்கு வந்துச்சு. அது வரைக்கும் பாவம் ஒண்ணாது இருந்துச்சு. ஆனா எப்போ மோசேயுடைய சட்டங்கள் வந்ததோ இன்னும் கர்த்தரை நெருங்க முடியல. திறந்து விடப்பட்டது உண்மைதான் ஆதாமியாவால் காலத்துல. ஆனா மோசே காலத்துல சட்டத்திட்டம் வந்து போனது. கடவுள் அங்க இருக்கிறாருன்னா அந்த இடத்துக்கு என்னால போக முடியாது, தூரத்துல தான் நிற்க முடியும். சோ இந்த சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக, அதாவது யூத ஜனங்களை எங்களையும் தமக்குள்ளாக இருதிறத்தை தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக, ஏன்னா ஒரே புதிய மனுஷனாக 2:5-17 வாசிச்சு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனுஷனை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்ப இருதிறத்தை புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆண்டவருக்கு ஒப்புரவாக்கிட்டாரப்பா. கடவுளுக்கு எனக்கு பெரிய இடைவேளை காணப்பட்டுச்சு. பகை என்ற மதுர் சூழ பிசாசு வச்சிருந்தான். அது பத்தாத குறைக்கு மோசேயுடைய சட்ட திட்டங்கள் நான் கடவுளுக்கு நெருங்கக்கூடாதபடிக்கு மோசேயுடைய ஆலயத்தை மோசே கட்டும் பொழுது உடன்படிக்கை பெற்று இருந்துச்சு. அதுக்கு முன்னாக 2 கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து தங்கத்தினால் செய்து வைத்திருந்தான். சாலமோன் ஆலயம் கட்டின பொழுது நிறைய சிற்ப வேலைகளை செய்தான். நிறைய கன்றுக்குட்டிகள், மாடுகள் எல்லாம், சிலைகள் எல்லாம், விக்கிரகங்கள், சொரூபங்கள் எல்லாம் மோசே சட்ட திட்டங்களை கொண்டு வச்சிருந்தார். புதிய ஏற்பாடு சட்டத்தின்படி கர்த்தர் எல்லாத்தையும் உடைச்சிட்டார். அதனால தான் நீங்க புதிய ஏற்பாடு ஆலயத்துல எங்க போனாலும் விக்கிரகங்களை பார்க்க முடியாது, சொரூபங்களை பார்க்க முடியாது. ஆனால் பழைய ஏற்பாடுல இந்த சட்டங்கள்லாம் நான் கடவுளுக்கு போகக்கூடாதபடிக்கு எனக்கு இந்த விக்கிரகங்கள் தடையாய் காணப்பட்டது. நீங்க நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கின்ற 2 கேருபீன் சட்டைகளை விருது தங்கத்தினாலே சிலையை செய்து வைத்தான் கர்த்தருடைய ஆலயத்துல மோசே. அந்த கேருபீன்கள் அதனாதபடிக்கு சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது 1 ராஜாக்கள் 2 வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆலயத்துல மாடுகள்லாம் காணப்பட்டுச்சு, சொரூபங்களாய் செய்து வைத்திருந்தார். தகட்டு வேலையை அடிக்க சொல்லும்படியா கர்த்தர் வச்சார். இந்த விக்கிரகங்கள் என கடவுள்கிட்ட போக கூடாதபடி தடுத்து நிறுத்துறது கர்த்தருடைய பிள்ளையே. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. நல்லா கவனிங்க. இன்னும் இயேசு சிலுவையில் அறையப்படும் போது நல்லா கவனிங்க, வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா திரைச்சீலை மேலிருந்து கீழே கிழிஞ்சிச்சாம். ஏன் தெரியுமா? கீழிருந்து மேல கிழிஞ்சா யாராவது கிழிச்சிட்டாங்க, நம்ம மனுஷன் செஞ்சுட்டு வாங்க சொல்லிட்டு கடவுள் பார்த்தாரு. மேல திரைச்சீலை அந்த மதுசூரை கர்த்தர் கிழிக்கிறார். அங்க இருக்கிற கடவுள் அது சில அந்த திரைச்சீலை அங்க கடவுள் இருக்கிற நான் இருக்கிறேன் அந்த பாவம் மதுசூர் தடையா காணப்படுது. கர்த்தர் பார்த்தாரு. தன் ரத்தத்தினால உடன்படிக்கையினால ஆண்டவர் அந்த மேல இருக்க அந்த திரைச்சீலை கிழிச்சார். அது யாரு கர்த்தர் செய்தார் தான் மேலிருந்து கர்த்தர் கிழிச்சார். ஏன்னா கிழிந்து மேல கிழிச்சிருவாங்க. ஏன்னா மனுஷனுக்கு எட்டும் கர்த்தரே கிழிக்கிறார். அந்த மதுசூர் அங்கதான் உடைக்கப்படுகிறது. பிரிவினுக்கு சுவர் பிசாசு போட்டு சுவர் உடைக்கப்படுகிறது. அது வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்துல கேருபீன்கள் இருந்தாங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் தகட்டு வேலையா விக்கிரகங்கள் இருந்துச்சு. நான் கடவுள்கிட்ட போகக்கூடாதபடிக்கு இந்த சுவர்கள் விக்கிரகங்கள் எனக்கு தடையாய் காணப்பட்டது. கர்த்தர் பார்த்த அந்த சட்டத்திட்ட எல்லாத்தையும் கர்த்தர் உடைச்சு தன்னுடைய மாம்சத்தினால் ரத்த சிந்தினபடினாலே இனி அந்த சுரூபங்கள் உங்க அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடாது என்பதாக எல்லாத்தையும் எல்லா நியாய பிரமாணத்தையும் எல்லா சட்ட திட்டங்களையும் இயேசு தன்னுடைய மாம்சத்தினால் உடைத்து விட்டான். பகை என்கிற சுவற்றை கர்த்தர் உடைத்தார். பிரிவின் என்கிற சுவற்றை கர்த்தர் உடைத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு கடவுளை தேடி எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கடல் அங்க இருக்கிறாரு. செகல் குத்திக்கு எத்தனையோ புனித காரியங்கள் செய்றீங்க. நீ இப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை கர்த்தர் உடைச்சிட்டான். நீ இதுக்கப்புறம் நீ அழகு குத்துன்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் அந்த புனித ஸ்தலத்துல இருக்கிறார், கடவுள் இந்த புனித ஸ்தலத்துல இருக்கான்னு சொல்லி தெய்வத்தை தேடி போக வேண்டிய சட்டத்திற்கு கர்த்தர் உடைச்சிட்டா. 6 நாட்களில அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் தேசம் காணப்படுது. எல்லாரும் பிரயாணப்படும், எந்த தேசம் இருந்தாலும் எல்லாரும் புனித பிரயாணம் படுவாங்க. கடவுள் அங்கதான் இருக்கிறார் என்பதாக கடவுள் அப்படிப்பட்ட சட்டத்திட்டத்தில் உடைச்சியும் இப்படி எங்கும் தொழுது கொண்ட காலத்துல வந்து இருக்கிறார். கடவுள் எங்கேயோ இல்ல கர்த்தருடைய பிள்ளையே, அந்த புனித ஸ்தலத்துல இருக்கிறார். கர்த்தர் அந்த புனித ஸ்தலத்துல இருக்கிறார். அங்க புனித நீராடினால் என் பாவம் மன்னிக்கப்படும், நான் இப்படிப்பட்ட என்னை வருத்தி கொண்டால் என் பாவம் மன்னிக்கப்படும் என்கிற அந்த இப்படிப்பட்ட முட்டாள்தனம் உபதேசத்துக்கு வெளியே வா. நியாய பிரமாணத்துல கடவுளுடைய சேரணும் அவ்வளவு சீக்கிரம் சேர முடியாது. நீங்க பலி செலுத்தணும், நீங்க நியாய பிரமாணத்துல நீங்க ஆடு பலி கொடுக்கணும், மாடு பலி கொடுக்கணும். இதெல்லாம் கர்த்தர் உடைச்சிட்டார். இப்ப இலவசமாய் செவர் மதுசூர் உடைக்கப்பட்டது, பிரிவின் மதுசூர் உடைக்கப்பட்ட அப்படின்னாலே இப்பொழுது நீ கர்த்தர்கிட்ட சேர்ந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, சாரபத்தை ஏற்க சொன்ன ஆண்டுடைய ஆலயத்தில் விக்கிரகங்களை கர்த்தர் வைத்திருந்தார். கேருபீன்கள் இருந்துச்சு, சேராபீன் இருந்துச்சு. அது விக்கிரகங்கள் நான் கடவுள்கிட்ட போக கூடாதபடிக்கு
அந்த சொரூபங்களை மனுஷனுடைய சட்டம் மோச சட்டம் எனக்கு தடுத்து நிறுத்திருச்சு. இப்ப இதெல்லாம் கத்த உடைச்சிட்டாங்க. அந்த கர்த்தருடைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா சொரூபங்கள் எங்குமே இருக்காது, எங்குமே விக்கிரகங்கள் கிடையாது. விக்கிரகங்கள் இருந்தால் தேவன் இல்ல, அதெல்லாம் உடைச்சிட்டாரு. பழைய ஏற்பட்ட நியாயப்பிரமாணம் சொல்லிக் கொண்டால் வாழ முடியாது. நீங்க எங்குமே நீங்க உங்களை வேதனைப்படுத்தி அழகு குத்தணும், உங்களை பல கிலோமீட்டர் நடந்து போகணும், புனித செலவு பாத யாத்திரை வாணுன்ற உபதேசத்தை கர்த்தர் உடைச்சிட்டபடினாலதான் இன்னைக்கு நீ கர்த்தரோட ஈஸியா வரலாம். ஆண்டு எல்லாத்தையும் ஆண்டவர் தகப்பன் செஞ்சுட்டார். பிள்ளையே, நீ உங்களை வருத்தப்படுத்திக் கொள்ளாதே. நீங்க ஏது புனித செலவு எவ்வளவு பேர் அறியாமல் நடந்து போகிறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் கடவுள் அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த புனிதத்தலம் இருக்காரு. இங்க அந்த இடத்துல போய் நான் நதியில நீராடினா என் பாவம் மன்னிக்கப்படும், கடவுள் அங்க இருக்கிறான்னு சொல்லி எத்தனையோ பிசாசு உபதேசங்கள் ஆரம்ப காலத்துல இருந்து உண்மைதான். ஆனா இதெல்லாம் காத்த உடைச்சிட்டு நீ எங்க தொழுதுக்குள்ளே முழங்கால் படி இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, எனக்கு சமாதானம் தாருங்கன்னு நிச்சயம் அந்த இடத்துல வருவா. 20 கூடி ஜெபிக்கும் போது பத்தில வருவேன் சொன்ன கர்த்தர் நீ எங்க கூட்டாலும் வருவார். கர்த்தருடைய பிள்ளைய அதுக்கு தெய்வத்தை தேடி அங்கு ஓடாத எல்லா பிரமாணத்தை கர்த்தர் உடைச்சிட்டா. அதனால பிரிவினை ஆகிய மதில் சுவரை என் தேவன் தகர்த்தார் என்று இந்த எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். முதலாவது 3 சுவரை நான் காட்டி கொடுத்தேன். முதலாவது ஜெப சுவர், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இரண்டாவதாக தேசத்தினுடைய மதில் சுவரை நீங்க கட்டமைக்கணும், புறநமைக்கப்படணும், தேசத்துக்காக போராடி பாரத்தோடு ஜெபிக்கணும். மூன்றாவதான சுவரை கர்த்தர் பிரிவினை எங்க சவரை உடைச்சிட்டார். நீ உனக்கு நம்ம இந்துவா இருக்கலாம், நீ இஸ்லாமியா இருக்க, எந்த மதத்தா இருக்கலாம். அதனால இப்படிப்பட்ட அந்த சுவர்களை கர்த்தர் உடைத்து விட்டபடினால இப்ப அப்பா பிதாவை கூப்பிட புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிற. ஆண்டவர்கிட்ட வா கர்த்தருடைய பிள்ளையே, நீ அழகு குத்திக்கு நீ மணிக்கணக்கா நீ நடந்து போகணும் அவசியம் கிடையாது, நீ நிறைய பாத யாத்திரை போகணும் அவசியம் கிடையாது, கடவுள் அந்த இடத்துல இருக்கிற அங்கெல்லாம் போகணும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் இந்த சட்ட இந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் கர்த்தர் தான் உண்டாக்குனார். ஆனா கர்த்தரே உடைச்சிட்டார் இயேசு மூலமாய். சோ இப்ப பிதாவாகி தேவன் கிட்ட ஆண்டவர் வருந்தி அழைக்கிற, ஆண்டவர்கிட்ட வரமாட்டாய கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு பாவத்தை மன்னிக்க இலவசமாய் உனக்கு ரத்த செஞ்சிருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி அப்பா, இந்த செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யேசுராஜா ஆண்டவரே, அநேக வியாதியோடு பாரத்தோடு இருக்காங்கப்பா, அவங்க இன்னும் அவங்க ஜெபத்துல உறுதியை தரித்து இருக்காங்க. என் தகப்பன் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரண்டாவது எங்கள் ஜெப வீரனை மாற்றணும்ப்பா, தேசத்துக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க, புலம்பி ஜெபிக்க ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும்படியா, எங்கள் முழங்காலை பயன்படுத்தும்படியா ஜெபிக்க. மூன்றாவதாக ஆண்டவரே எங்கள் மதில் சுவர்களை கர்த்தர் உடைத்து விட்டீங்கயா, நியாயப்பிரமாண மோசையின் சட்டத்துக்கு உடைச்சிட்டீங்கயா ஆண்டவரே. எங்களுக்கு கடவுளுக்கு இருக்கு அந்த உறவை உடைச்சிட்டு இப்ப நாங்க கடவுளாய் பார்க்கல, அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற பண்ணுகிற புத்திர சுவிகர ஆவியை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதுக்கப்புறம் ஆண்டவரே நாங்கள் நடந்து போக மாட்டோம், புரிந்து விட்டதப்பா. அந்த எல்லா கடினமான காரியங்களை இயேசு செய்து முடித்து விட்டு எங்களுக்கு லகுவாய் இருக்கிறபடி லகுவாக்கினபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பா.